ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். ஒரு ஆச்சாரியனின் பெருமையை சொல்றது இந்த 27வது பாசுரம். அதில் ஒரு ஆச்சாரியன் தன்னோட வாக்கு சாதுரியத்தால் வெல்பவர்னும் அவருடைய புகழ நாடே புகழும்படி கொண்டாடணும்னும் நேற்றைக்கு நாம் பார்த்தோம். ஒரு ஆச்சாரியன் நமக்கு என்னென்ன சம்பாவனை பண்ணுறார்? சூடகம், தோள்வளை, தோடு, செவிப்பு, பாடகம்ங்கிற 5 விதமான அணிகலன்களை கொடுக்கிறார். சூடகம்னா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணுற முறையை சொல்லித்தரார். தோள்வளைனா தோள்களில் சங்கு சக்கர பொறியை பொறிக்கிறார். தோடுன்னா காதில் தாசிய நாமத்தை சொல்கிறார். அடியேன் ராமானுஜதாசன்னு தாசிய நாமத்தை கொடுக்கிறார். செவிப்பூன்னா ரகசியத்திரயம்ங்கிற 3 மந்திரங்களை உபதேசிக்கிறார். பாடகம்னா எம்பெருமானின் திருவடி மாதிரி 12 திருமண் காப்ப அணியும் முறையை சொல்லித்தரார். இந்த 5ம் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்வார்கள். அதை சம்பாவனையாக ஒரு ஆச்சாரியன் நமக்கு தரார். அடுத்ததா ஆடை உடுப்போம், ஞானம்ங்கிற ஆடையை தரார் ஆச்சாரியன். இந்த உடலுக்கு மானத்தை காக்க ஆடை ரொம்ப முக்கியம். ஒரு ஜீவாத்மாவுக்கு மானம் காக்க ஞானம் ரொம்ப முக்கியம். ஆச்சாரியன் திருவடியை விட்டா பெருமாள் திருவடியை அடைய வேறு கதி இல்லைங்கிற ஞானம். அந்த ஞானத்தை கொடுப்பவர் ஆச்சாரியன். மேலக்கோட்டையில் ஒரு பாகவதர், சங்கீத ஞானம் உடையவர். பெருமாள் முன்னாடி ரொம்ப நன்னா பாடுவர், வீணை வாசிப்பர். பெருமாளும் உகந்து கேட்பர். இந்த பாகவதரோட பேசுவர். பெருமாளே பேசுறாருங்கிற கர்வம், அகங்காரம் இருந்தது இந்த பாகவதருக்கு. பகவத் ராமானுஜரும் அங்கே மேலக்கோட்டையில் இருக்கார். ஆனால் இந்த பாகவதர் சரியாக முகம் கொடுத்து ராமானுஜரோட பேச மாட்டார். ஏன் அப்படின்னா, பகவானே நம்மக்கிட்ட பேசுகிறார், இவரெல்லாம் எம்மாத்திரம் அப்படிங்கிற ஒரு எகத்தாளம். ஆனால் நம்ம ராமானுஜர் எப்பேற்பட்டவர்? நேற்று தானே பார்த்தோம், காரே கருணை ராமானுஜராச்சே. இவருடைய கர்வத்தை போக்கணும்னு அவர் நினைச்சார். ஒரு நாள் இவர்கிட்ட சொல்கிறார், நீர் தான் பகவானோட பேசுறீரே, உமக்கு மோட்சம் உண்டான்னு கேளுங்கோளே அப்படின்னார். மறுநாளைக்கு இந்த பாகவதர் பகவானை பாட்டு பாடி உகப்பிச்சார், வீணை வாசிச்சார். கடைசியாக கேட்குறார், எம்பெருமானே, நான் கேட்டதெல்லாம் நீர் கொடுப்பீரோ இல்லையோ, எனக்கு மோட்சம் கொடுப்பீர் தானே அப்படின்னு கேட்டார். ஒய் பாகவதரே, தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. உம்மோட பாட்டை நான் ரசித்தேன், அதனால உம்மோட நான் பேசினேன். மோட்சமெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு விட்டார். முகத்தை தொங்க போட்டுட்டு வந்தார். ராமானுஜர்கிட்ட விஷயத்தை சொன்னார். அடுத்த நாள் வீணை வாசிக்கிறதுக்கு கிளம்புறார். ராமானுஜர் சொல்கிறார், எனக்கு மோட்சம் உண்டான்னு கேளுங்கோளே அப்படின்னார். பகவான் கிட்ட கேட்டார் இந்த பாகவதர். பகவான் ஆனந்தமாக ராமானுஜருடைய வைபவத்தெல்லாம் சொல்லி, ராமானுஜன் காம்பீரியமானவன், ஆச்சரியமானவன், அவனுக்கும் உண்டு, அவனை சேர்ந்தவாளுக்கும் மோட்சம் உண்டுன்னு தீர்மானமாக சொல்லிட்டான். அதை கேட்டு இந்த பாகவதர் பிரமிச்சு போயிட்டார், அசந்து போயிட்டார். இத்தனை நாளாக ராமானுஜரை ஒரு சன்னியாசின்னு தானே நான் பார்த்தேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே எத்திராஜருடைய வைபவத்தை சொன்னதும் இவரோட மனசில் ராமானுஜர் உயர்ந்து நின்னார். அடுத்த நாள் பொழுது அவருக்கு நல்ல பொழுதாக விடிஞ்சுது. ரொம்ப ஆனந்தமாக இருந்தார். ராத்திரி எப்பொழுதும் போல வீணை வாசிக்க போனார். முகம் பிரகாசமாக இருந்தது. பகவான் பாட, இவன் வாசிக்க, இவன் பாட, அவர் ஆட. பகவான் கேட்டான், என்ன பாகவதரே, இன்னைக்கு சந்தேகமெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு பாகவதர் சொல்கிறார், உம்மக்கிட்ட மோட்சத்துக்கு கெஞ்சுவேன்னு நினச்சீரோ? உம்மை திருவடியில் விழுந்து அழுது புலம்புவேன்னு நினச்சீரோ? ஓய், என்ன ஓய் இவ்வளவு திமிரா பேசுறீர் அப்படின்னு கேட்டான் பகவான். இதுக்கு பேர் தான் சாத்வீக அகங்காரம். பகவானை பார்த்து சிரிச்சு, உமக்கு ஏன் கவலை என்னுடைய மோட்சத்தை பற்றி? நேத்திக்கு என்ன சொன்னீர்? ராமானுஜருக்கும் அவரை சேர்ந்தவர்களுக்கும் மோட்சம்னு சொன்னீர் இல்லையா? அடியேன் இன்னைக்கு யார் தெரியுமா? ராமானுஜதாசன். காலம்பரை எழுந்து அவர் திருவடிகளில் விழுந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு ராமானுஜதாசன் ஆயாச்சு. எனக்கு மோட்சம் தீர்மானம் ஆயிடுத்து.
இனி என் வேலை உம்ம முன்னாடி பாடுறது. மோட்சம் கொடுக்கிற வேலை ராமானுஜருடையது. ஒரு தெய்வத்துக்கிட்ட, பரபிரம்மத்துக்கிட்ட இப்படி பேச வைக்க முடியும்னா அது ராமானுஜர் ஒத்தரால மட்டும்தான் முடியும். எவ்வளவு அழகா ராமானுஜர் அந்த பாகவதரை தன்னுடைய திருவடியில விழ வச்சுட்டார் பாருங்க. அஜ்ஞானத்தை தொலைக்க வச்சு ஞானத்தை கொடுப்பார் ஆச்சாரியன்னு தெரியறது. அடுத்த வார்த்தை, அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. நமக்கு பகவான் தான் பால் சோறு. அகமன்னாதக அகம் மன்னாதகன்னு வைகுண்டத்துக்கு போறவன் பகவானையே உணவாக உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலைன்னு பகவானையே அனுபவிக்கிறான். அந்த பால் சோறாகிய பகவானுக்கு ஆச்சாரியன் என்ன பண்றார் தெரியுமா? மூட நெய் பெய்து அப்படிங்கிறார். நெய்யோட சேர்த்து கொடுக்கறாராம். நெய் எது அப்படின்னா திருவாய்மொழிங்கிற பாசுரம். திருவாய்மொழி பாசுரம்ங்கிற நெய்யை தொட்டு தொட்டு பகவான் என்னும் பால் சோற்றை அனுபவிக்கும் பாக்கியத்தை ஆச்சாரியன் நமக்கு கொடுக்க கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். அந்த ஆச்சாரியனோடும் பகவானோடும் அடியார்களோடும் கூடியிருக்கும் பாக்கியத்தை சம்பாவனையாக நமக்கு ஆச்சாரியன் தருகிறார். இனி இந்த பாசுரத்துல 3 முத்தான விஷயங்களை சொல்லியிருக்கா ஆண்டாள். 3 விதமான சன்மானங்களை கேட்கிறாள் எம்பெருமான் கிட்ட ஆண்டாள். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்ற பல கலன்களும் பல அணிகலன்களை கேட்கிறா. அதுதான் முதல் சம்பாவனை. 2வது சம்பாவனை ஆடை உடுப்போம், அழகிய ஆடைகளை கேட்டார். 3வது சம்பாவனை பால் சோறு என்னும் போக்கியத்தை தரக்கூடிய உணவை வேண்டினாள். இந்த 3 சன்மானங்களும் 3 ரகசிய அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்வார்கள். அணிகலன்கள் பஞ்சசம்ஸ்காரத்தையும், ஆடை என்பது ஞானம் சித்திச்சு அவனுக்கு தொண்டு செய்வது, பால் சோறு என்பது நல்ல உபதேசங்களை கேட்பது. இப்படி 3 சன்மானங்களை இந்த பாசுரத்தில் சொன்ன ஆண்டாளுக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடிப்பறை கொண்டு ஆம்பர் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே இந்த பல்கணனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை மீது முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்.